ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 8க்கு. ஸோ எந்த விதமான அப்டேட்டும் பெருசாக தரையில. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் மற்ற விஷயங்கள் கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே 100% கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குங்க. 100% கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ஃபுல் கண்டஸ்டன்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணல. பட் சில பேர் ஆல்ரெடி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பேர்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க யாரெல்லாம் வராங்க, இருக்கிற லிஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்ங்கிற ஒரு நபர். அவர் நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் ஆல்ரெடி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். மெய்யாதமான் படத்தில் கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் பிக் பாஸ் சீசன் 7ல் அர்ச்சனா டைட்டில் வின்னர். அவங்களோட ஒரு லவ்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குதான். ஸோ அவங்க மூலமாக தான் இங்கே ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டுங்க டாக்டர் திவாகர். இவர் எப்படின்னா தனுஷும் விட அவருக்கு ஆக்டிங் கூட தெரியும்னு அவரே அதை சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருடைய வீடியோஸும் பார்த்தாலும் அப்படிதான் தோணுது. அகமது மீரான் அப்படின்ற நபரை பார்த்தீங்கன்னா செருப்பை கலட்டிக்கிட்டே அடிக்கணும். செம்ம ஃபன்னாக இருக்கும். சோஷியல் மீடியாலேயே ஃபுல் ட்ரெண்டிங் நம்மால். ஸோ இவர் வந்தாருன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகுல்நாத். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஐ திங்க் மாநாடு மயிலாடுல நம்ம சாண்டி மாஸ்டரும் வந்தார். கோகுல் மாஸ்டர் அவரும் மாஸ்டர் தான்ல. ஸோ அவரும் இருந்தார். செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய டேலண்ட் இருக்குது அவருக்கு. ஸோ இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு பெரிய பிரேக்னு சொல்கிற அந்த அளவுக்கு எதுவுமே இன்னும் நடக்கலை. பட் இந்த பிக் பாஸ் மூலமாக அவருக்கு ஒரு பிரேக் வரும்னு நம்புகிறேன். ஸோ அவரும் கன்ஃபார்மாக வரார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பானு மதி. சன் டிவி சீரியல் இனியாங்கிற அந்த சீரியலில் அவங்க நடிச்சிருந்தாங்க. சின்ன மகள் சீரியலில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ ஒன்று பண்ணாங்க ஷகிலா மேடமோட. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 15 இயர்ஸில், அதாவது அவங்க 15 வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களாம். அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் 25ல் இறந்துட்டாராம். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். ரொம்பவே டஃப்பாக இருக்கான் லைஃப். ஸோ அது அவங்க ஷகிலா மேடம் ரொம்பவே ஃபீலிங் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்காங்க போல டைரெக்டாக விஜய் டிவியில் இந்த மாதிரி பிக் பாஸில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போவீங்களா இல்லையான்னு. ஸோ அவங்களும் அதுக்கு வை நாட்னு அந்த மாதிரி ரிப்ளை தான் கொடுத்தாங்க. ஸோ மேபி அது மூலமாக அவங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் டிங்கர். இவரை டிவியில் நாம் அடிக்கடி காணலாம். ஆல்ரெடி ஜேஆர் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்ங்கிற எக்கச்சக்க டிவியில் அவர் ஆல்ரெடி அவருடைய மூஞ்சியை வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ ஆங்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கார். ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு மேடை பிக் பாஸில் அவருக்கு கிடைக்க போது ஒரு பிரேக் ஒன்று இருக்கும்னு அவரும் எதிர்பார்க்குறார். ஸோ லெட்ஸ் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா. அவங்க ஓ மை கோஸ்ட்ங்கிற ஒரு மூவி சதீஷ் நடிச்சிருந்தார், நம்ம காமெடி ஆக்டர். ஸோ அந்த மூவியில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஏன் நடிச்சது மட்டும் இல்லை, அவங்க பற்றி மீட் டு ஹராஸ்மெண்ட் அதை பற்றி கூட அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அது வேறு டாபிக். ஆனால் அதில் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் உள்ளுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார். அவரை பற்றி ரீசெண்டாக வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் அவர் தான், அதுவும் இந்த சுட்டி லீக்ஸோட. ஸோ இவரை பற்றி நான் பெருசாக எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த கே மேட்டரை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்தாருன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஐ திங்க் அவங்களும் அந்த சுற்றியும் சொல்லியிருக்காங்க போல பிக் பாஸில் அவங்க வரப்போகிறாங்கன்னு. ஸோ அதை வச்சு தான் நாம் சொல்கிறோம், வண்டர்னா ஃபன்னாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபரீனா ஆசாத். இவங்களை பற்றியும் ஆரம்ப டைமில் அந்த குக்கிங் டிவி ஷோஸ் இருக்குல்ல, அதில் அடிக்கடி இவங்களை நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஆல்ரெடி. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் விஜய் டிவியில் ஒரு பெரிய இடத்துல ஒரு டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு. வெறும் ஜிம்மில் வேறு லெவல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது ஒரு விஷயம் இருக்கும். பட் இன்னொரு விஷயம்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கப் கேக்னு சொல்லி அடிக்கடி அவங்களோட வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கப் கேக் இல்லை நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அதை வச்சு தான் நல்ல சோஷியல் மீடியாவில் ஒரு ரீச் வந்துருக்கு. அண்ட் இது மூலமாக இன்னுமே அவருடைய டிராஃபிக், அவருடைய ரீச்சை பிகராக்கணும், இன்னும் வளரணும்னு ஒரு மேடையாக யூஸ் பண்ண போகிறார். ஸோ லெட்ஸ் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த். அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. ஐ திங்க் ஆல்ரெடி பிரியாங்கா போனாங்க, அதுக்கப்புறம் மாக்காப்பா இப்போ வரார். ஸோ அவரும் செம்ம ஃபன்னாக இருக்கும். அவர் வந்தாருன்னா ஆல்ரெடி நிறைய மூவிஸில் நடிச்சிட்டார். பட் இருந்தாலும்
ஐ திங்க் இவன் ட்ராயல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இன்னும் ஆல்ரெடி அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லைன்னா அந்த டிவி ஷோஸ்லையும் இருக்கட்டும், ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கார். ஸோ ஐ திங்க் விஜய் டிவி ஜஸ்ட் ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக தான் இவரை போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் இவங்களை தெரியும், ஜோயா. ஸோ ஜோயாவும் உள்ளுக்குள்ள 100% இருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம கேரளா மலையாளம் கேர்ள் இவங்க உண்மையிலேயே இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்காங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஃபன் வைப்லேயே அது போய்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன். அவர் இன்னும் லைக் 100% இல்லை, ஆனால் அவருடைய பேர் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய இன்டர்வியூஸ்லையும் அவருடைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர், நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸில் அவர் ட்ரெண்டிங் ஆகிட்டார். நிறைய கேஸ் விஷயங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கடி காரணம்னு அந்த விஷயத்துலேயே ட்ரெண்டிங் ஆகிட்டார். ஸோ அவர் வந்தாருன்னா செம்மையாக இருக்கும். அவரும் கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். அவருக்கும் செம்ம டேலண்ட் இருக்குது, நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக பட்டை கலப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித். அவரும் உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆக்டர். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மறுமலர்ச்சி, கவுண்டபாளையம்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்கார், ஆல்ரெடி போட்டிருக்கு. ஆல்சோ ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் செந்தூர பூவே அண்ட் பாக்கியலட்சுமியில் கரண்ட்லியாக அவர் இருக்காராம். ஸோ பாப்போம் அவருக்கு எப்படி போகிறதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அக்பர் ஷா, பேரை ஒழுங்காக சொல்லியிருக்கேன்னு தெரில. ஷீ டிட் ஹர் டெபியூ கபானியில் 2019 அண்ட் குக்கு கோமாளி சீசன் 5 அவங்க இருந்தாங்க. அண்ட் நவ் ஷீ இஸ் கம்மிங் டு பிக் பாஸ் சீசன் 8. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அசோக். அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலேயே ஆல்ரெடி நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் பாக்கியலட்சுமியும் ஒரு கீ ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆல்சோ சிட்டி 2லேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களும் உங்களுக்கு வர போகிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக ஆக்சுவலி அது யாருன்னு தெரில. அண்ட் பூனம் அவங்களும் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. அவங்களும் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா இண்டஸ்ட்ரியிலேயே ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய மூவிஸில் அவங்க இருந்தாங்க. இப்போ ஆஃப்கோர்ஸ் அந்த பேர்களெல்லாம் தெரியாது, பிகாஸ் கன்னடா இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரியில எல்லாம் இருக்குது. மோடட்டி சினிமா, சேவல், மாஸ்ட் முகபட், மாஸ்டர் பீஸ், குப்பட்டு, ராஜா, ரோமியோ ஜூலியட்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அவங்க அந்த டைரக்டர் சுனில் ரெட்டி அந்த ரிலேஷன்ஸோடையும் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களும் கன்ஃபார்மாக உள்ளுக்குள்ள இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, நம்ம ஃபேவரட் லேட்டஸ்ட் க்ரஷ்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி முகுந்தன். அவங்க அந்த ஆசை கூட சாங்கில் வந்தாங்கல்ல, இன்ட்ரோவே அவங்களுக்கு தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பாட்டு மூலமாகவே நம்ம எல்லாரையுமே கேரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் கன்ஃபார்மாக இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷன் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு, இன்க்ளூடிங் மீ. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தாங்க கான்டெஸ்டன்ஸ், 100% கன்ஃபார்ம். அண்ட் இன்னும் இதுக்குமேல அவங்க ரிவீல் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். 6th October ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் பெருசாக எந்த விதமான அப்டேட்டும் அவங்க விடையில்லை, ஏன்னு தெரில. ஆக்சுவலாக எல்லாருமே யாருக்கு தான் வெயிட் பண்ணுறோம். நம்ம கமல் சார் இல்லை, விஜய் சேதுபதி இருக்காருன்னு நிறைய பேருக்கு அது ஒரு மாற்றமாக இருக்க போகுது. ஸோ வெயிட்டிங். நம்ம ஆள் அது கரெக்டாக பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரில. ஆனால் பண்ணால் என்ன பண்ணாலும் செம்மையாக தான் இருக்குது நம்ம ஆள். ஸோ லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆல் கண்டஸ்டன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச நபர் யார்? எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆசை கூட சாங் ஹீரோயின் அண்ட் அந்த டாக்டர் திவாகர் அவர் ஃபன் பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களே கண்டிப்பாக காமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.